ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம எக்ஸாம் டிப்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிஎஸ்எஃப் ஏஎஸ்சி அண்ட் ஹெட் கான்ஸ்டபிளுக்கான ஃபிசிக்கல் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து 6th வீக் ஷெடியூல் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த 6th வீக் ஷெடியூல் கூட நம்ம பிஇடிக்கு என்னென்ன, அதாவது பிஇடி வந்து இப்போ May 4th ஸ்டார்ட் ஆக போகுது நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட்ஸுக்கு. ஸோ போகும்போது நம்ம என்னென்ன கேரி பண்ணிட்டு போகணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக வச்சுருக்கணும், என்னென்ன கொண்டு போகணும், அந்த மாதிரி டீட்டெயிலாம் ஃபுல்லாக நம்ம வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ நம்ம போடுற கண்டென்ட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டயட் ஃபுட்டில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது, சேம் தான். சரிங்களா? அந்த பயிரில் ஊற வச்சு சாப்பிட்றது அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. நம்ம 5 வீக் ஷெடியூல் முடிச்சாச்சு, இது வந்து லாஸ்ட் வீக் ஷெடியூல். ஸோ 5 வீக் நம்ம என்னென்ன பண்ணோமோ அதே தான் 6வது வீக்கும் பண்ண போகிறோம். சரிங்களா? டயட் பிளான் வந்து சேம் தான், வேறு ஃபுட்ஸ் எதுவுமே எடுத்துக்காதீங்க. நம்ம இன்னும் தாக்குப்பிடி ஒரு வாரம் தாக்கு பிடிச்சிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் என்ன சாப்பிட்டு போங்க. சரிங்களா? ஒரு வாரத்துக்கு மட்டும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜங்க் ஃபுட்ஸு, இது ஸ்வீட்ஸு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரூட்ஸு நல்லா சாப்பிடுங்க, தண்ணி நல்லா குடிங்க, நட்ஸ்லாம் நல்லா சாப்பிடுங்க. சரிங்களா? நம்ம ஃபிசிக்கல் போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும் பார்த்தீங்கன்னா, அட்மிட் கார்டு வந்து கலர் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? கலர் பிரிண்ட் வந்து 2 காப்பி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒன்று இன்கேஸ் ஒன்று மிஸ் ஆனாலும், இல்லை அது தண்ணி எண்ணி போட்டு எதாவது கிழிஞ்சாலுமே இன்னொரு காப்பி இருக்கும். சரிங்களா? அடிஷ்னல் காப்பி என்றைக்குமே வச்சுக்கோங்க. அட்மிட் கார்டு வந்து 2 காப்பி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆதார் கார்டு அண்டு பேன் கார்டு 2 ஐடி ப்ரூஃப் வச்சுக்கோங்க. இல்லை 3 கூட லைசன்ஸு, ஓட்டர் ஐடி இருந்தாலும் எடுத்து போய்க்கோங்க. சரிங்களா? ஐடி ப்ரூஃபில் வந்து எந்த விதமான மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களோட அட்மிட் கார்டில் இருக்கிற மாதிரி டேட் ஆஃப் பர்த்தும் நேமும் உங்கள் வந்து ஐடி ப்ரூஃபில் கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி இல்லாமல் எதுவும் ப்ராப்ளம் இருக்குன்னா தயவு செஞ்சு அஃபிடேவிட் வாங்கிக்கோங்க. சரிங்களா? இல்லைனா கரெக்டாக இருக்க ஐடி ப்ரூஃபை நீங்கள் கொண்டு போங்க. தப்பான ஐடி ப்ரூஃபை கொண்டு போகாதீங்க, உங்களை கேட்லேயே உள்ள விட மாட்டாங்க. சரிங்களா? ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபோட்டோ கொண்டு போய்க்கோங்க. அது கேட்குறாங்களான்னு தெரில, கேரி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மேக்ஸிமம் ஒரு ஃபோட்டோ இல்லை 2 ஃபோட்டோ கேட்க சான்ஸ் இருக்குது. சரிங்களா? இதில் அஃபிடேவிட் நான் ஒன்று மென்ஷன் பண்ணிக்கிறது வந்து ஐடி ப்ரூஃபில் இன்கேஸ் யாருக்கும் மிஸ்டேக் இருந்து என்ற ஒரு ஐடி ப்ரூஃபே கிடையாதுன்றவங்களுக்கு தான் அந்த அஃபிடேவிட். சரிங்களா? எல்லாருக்கும் அந்த அஃபிடேவிட் கிடையாது, நல்லா கேட்டுக்கோங்க. எல்லாருக்கும் அஃபிடேவிட் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஐடி ப்ரூஃபில் இன்கேஸ் மிஸ்டேக்காக இருக்குது, நான் என்கிட்ட வேறு ஐடி ப்ரூஃபே கிடையாது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த அஃபிடேவிட் நீங்கள் வாங்கிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்னென்ன நம்ம கேரி பண்ணி கொண்டு போகணுன்ற டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக கொண்டு போய்க்கோங்க. வாட்டர் பாட்டிலில் தண்ணி கொண்டு போய்க்கோங்க. ஷூஸ் கம்பல்சரி கொண்டு போயிருங்க. சரிங்களா? உங்களை வந்து மேக்ஸிமம் வந்து ரோட்டில் ஓடுற மாதிரி தான் இருக்குது கண்டிஷன். ஸோ ஷூஸ் கண்டிப்பாக கொண்டு போய்க்கோங்க. வாட்ச் வந்து அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல, ஆனால் கையில் வச்சுக்கோங்க. டச் வாட்ச், அந்த ஸ்மார்ட் வாட்ச் யாரும் யூஸ் பண்ணாங்க இந்த சைடு. சரிங்களா? ஸ்மார்ட் வாட்ச் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல, ஆனால் மேபி டிஜிட்டல் வாட்ச் அலோவ் பண்ண சான்சஸ் இருக்கும். சரிங்களா? இன்கேஸ் அலோவ் பண்ணலனாலும் நம்ம பேக்கில் கேரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? டிஜிட்டல் வாட்ச் வச்சுக்கோங்க, ஸ்மார்ட் வாட்ச் கொண்டு போகாதீங்க தயவு செஞ்சு. ஒரு பெட்ஷீட்டும் கூட கேரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம முன்னாடி நாள் வந்து நைட்டே வந்துடுவோம், நைட்டே வந்து நம்ம எங்கேயாவது தங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு பெட்ஷீட்டு எப்போயுமே கையில் வச்சுக்கோங்க. நம்ம இந்தமாதிரி செலெக்ஷன் போனாலே ஒரு பெட்ஷீட் கம்பல்சரி நம்ம பேக்கில் இருக்கணும். சரிங்களா? ஃப்ரூட்ஸ் அண்ட் பிஸ்கட்ஸ். சரிங்களா? ஃப்ரூட்ஸும் பிஸ்கட்டும் கொண்டு போய்க்கோங்க. உள்ளே நமக்கு வந்து சாப்பாடு கிடைக்குமா என்னன்றது டவுட்டு தான். ஸோ ஃப்ரூட்ஸும் பிஸ்கட்ஸும் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃப்ரூட்ஸில் வந்து இந்த வாழைப்பழம் வந்து வச்சுக்கோங்க. வாழைப்பழம் வந்து உதக்காய வாங்கிட்டு போங்க. நல்லா ரொம்ப காய வாங்காதீங்க, லைட்டாக அதாவது இன்றைக்கி நைட்டு வாங்கினோன்ட்டு நாளைக்கு காலைல பழுக்கிற மாதிரி அந்த ஸ்டேஜில் இருக்கிறத வாங்க. சரிங்களா? ரொம்ப பழமாக வாங்கிறாங்க, நாளைக்கு காலைல நீங்கள் ரெக்யூப்மெண்ட் சென்டருக்குள்ளே போன பிறகு அது ஜூஸ் ஆகிரும். சரிங்களா? அடிக்கிற வெயிலுக்கு அது அப்படியே ஒரு மாதிரி மெல்ட் ஆகிரும் அந்த பழமே. சரிங்களா? ஆப்பிள், வாழைப்பழம், ஆரஞ்சு பழம் இந்த 3 தவிர அது வாங்கிக்காதீங்க, அது தாங்காது. சரிங்களா? இந்த 3மே நல்லா தாங்கும். ஆப்பிள், வாழைப்பழம், மாதுளம்பழம் கிடைச்சாலும் மாதுளம்பழம் வாங்கிக்கோங்க. ஆனால் மாதுளம்பழம் உரிச்சு சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது. சரிங்களா? அதனால் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து எந்த விதமான மெடிசன்ஸும் சரி, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ், ஃபோனு கொண்டு போகக்கூடாதுன்னு கேட்டால் கொண்டு போகலாம். ஆனால் வந்து பேக்லேயே வச்சுக்கணும். மேபி கேட்டில் வாங்கி வச்சாலும் கேட்டில் டோக்கன் போட்டு கொடுத்துட்டு போய்க்கலாம். சரிங்களா? அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நீங்கள் கொடுத்துட்டு போகும்போது வாங்கிக்கலாம். சரிங்களா? இந்த வட்டம் எந்தமாரி பண்ணுறாங்கன்னு தெரில ஆவடியில். போனால் தான் வந்து அதாவது நம்ம பசங்க போனாங்கன்ட்டால் நம்ம கரெக்டாக இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறோம். சரிங்களா? ஆனால் இப்போ வேறு எதுவும் கேஜெட்ஸ் எடுத்து போகாதீங்க, எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எதுவும் எடுத்து போகாதீங்க, மெடிசன்ஸ் பெருசாக எதுவும் எடுத்து போகாதீங்க. தைலம் கீழம் எதுவுமே அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியாது. சரிங்களா? மேபி செக் பண்ணாங்கன்ட்டா கேட்லேயே வாங்கி வச்சுருவாங்க. நெக்ஸ்ட்டு முன்னாடி நாள் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிப்போம். சரிங்களா? ட்ராவல் பண்ணப்போ ஃபுட்டு வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஹார்டாக இந்த மீட்டு, அதாவது கறி, சப்பாத்தி அந்த மாதிரி எதுவும் அதிகமாக சாப்பிடாதீங்க. சரிங்களா? சாப்பிட்டா இட்லி, இந்த ரைஸ் ஏதாவது லைட்டாக மட்டும் எடுத்துக்கோங்க. முன்னாடி நாள் வந்து எதையுமே ஹார்டாக சாப்பிடாதீங்க. நான்வெஜ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா மறுநாள் வந்து அது எதாவது எஃபெக்ட் காட்டுச்சுன்னா நம்ம பிஇடி வந்து ஃபைல் ஆகிரும். சரிங்களா? ஸோ முன்னாடி நாள் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக சாப்பாடு சாப்பிட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஒரு நாள் தான். அதுக்கடுத்து நீங்கள் என்னமோ சாப்பிடுவோங்க. சரிங்களா? ஓகே, ஃபிசிக்கல் ஷெடியூல் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இதுதான் லாஸ்ட் வீக் ஷெடியூல். இதை வந்து ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுக்கடுத்து ஷெடியூல் கிடையாது, லாஸ்ட் வீக் ஷெடியூல். நம்ம இந்த May 4th நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் லாஸ்ட் வீக் ஷெடியூல். ஃபஸ்ட்டு மண்டே, அதாவது 28th வந்து மண்டே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா டைமிங் ஓடுறீங்க. சரிங்களா? மார்னிங் வந்து இது வந்து மார்னிங் ஷெடியூல் பார்த்துக்கோங்க. மார்னிங் வந்து டைமிங் ஓடுறீங்க. டியூஸ்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா லெக் ஓப்பன் ஒர்க் அவுட் மட்டும் தான். சரிங்களா? வெட்னஸ்டே மார்னிங் வந்து ரெஸ்ட்டு. சரிங்களா? தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா அதே தான், மென் அண்ட் உமன் வந்து டைமிங். மென்னுக்கு வந்து 1600, உமனுக்கு வந்து 800 மீட்டர் டைமிங்கு. முடிச்சுட்டு ஒரு 400 மீட்டர் மெல்ல வாக் பண்ணுங்கள். வாக் பண்ணிட்டு வார்ம் டவுன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃப்ரைடே லெக் ஓப்பன் கொடுத்த மார்னிங். சரிங்களா? சாட்டர்டே மார்னிங் வந்து ரெஸ்ட்டு, சண்டே மார்னிங் ரெஸ்ட்டு. சரிங்களா?
இது வந்து லாஸ்ட் வீக் ஷெட்யூல் சரிங்களா. ஸோ நம்ம வந்து டைமிங்கை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து லாஸ்ட் வீக் ஷெட்யூலே போட்டிருக்கோம். ஸோ பெருசாக எதுலையுமே ஒர்க் அவுட் இருக்கா சரிங்களா. ஸோ நல்லா ரெக்கவரி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபுல்ஃபில்லாக ஓடுங்க. ஒவ்வொரு டைமிங்கையும் ஃபுல்ஃபில்லாக ஓடுங்க சரிங்களா. ஓட போகிறது ஒரு முறை தான் சரிங்களா. மென் அண்ட் உமன் வந்து மென் வந்து 1600 உமன் வந்து 800 மீட்ரு ஒரே ரேஸ் தான் சரிங்களா. கண்ணை மூட்டி இழுக்க போகிறீங்க அவ்வளோதான் சரிங்களா. ஓகே, ஈவினிங் ஷெட்யூல் பார்க்கலாம். மண்டே ஈவினிங் என்ன பண்ணுறீங்கன்னா லெக் ஓப்பன் ஒர்க் அவுட். ஏன்னா மண்டே மார்னிங் வந்து நம்ம டைமிங் ஓடிருப்போம் சரிங்களா. டியூஸ்டே வந்து மார்னிங் வந்து ரெஸ்ட் விட்ருப்போம். அதனால் டியூஸ்டே ஈவினிங் வந்து நம்ம டைமிங் வச்சுருக்கோம் சரிங்களா. டியூஸ்டே ஈவினிங் வந்து மென் அண்ட் உமனுக்கு 1600 800 மீட்டரும் டைமிங் சரிங்களா. வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே ஈவினிங் வந்து லெக் ஓப்பன் ஒர்க் அவுட்டு. தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ரெஸ்ட்டு தான் சரிங்களா. ஃப்ரைடே வந்து ஈவினிங் டைமிங், சாட்டர்டே ஈவினிங்கு டைமிங், சண்டே ஈவினிங் வந்து ரெஸ்ட்டு சரிங்களா. டைமிங் மட்டும்தான் ஃபுல்ஃபில்லாக ஓடுங்க சரிங்களா. வேறு எந்த விதமான ஒர்க் அவுட்டும் கிடையாது. டைமிங் ஓடி முடிச்சுட்டு வார்ம் டவுன் பண்ணிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. மசில் நல்லா ஃப்ரீ பண்ணுங்கள். ஸ்விம்மிங் பண்ண தெரிஞ்சால் தெரிஞ்சு ஸ்விம்மிங்லாம் நல்லா பண்ணுங்கள். பாடி நல்லா ரெக்கவரி எடுங்க சரிங்களா. பாடிக்கு நல்லா ரெக்கவரி கொடுங்க. அப்போ தான் நல்லா டைமிங் வந்து ஃபுல்ஃபில்லாக ஓட முடியும். மசில்லாம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். சுடுதண்ணி வச்சு நல்லா குளிங்க சரிங்களா. இந்த வீடியோவில் வந்து என்ன டவுட்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா. இல்லைனா நம்ம ஈகிள் எக்ஸாம் டிப்ஸோட அஃபீஷியல் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிட்டு என்ன டவுட்னாலும் கேளுங்க சரிங்களா. ஏன்னா செப்பரேட்டாக பிஎஸ்எஃப் ஏஎஸ்சி அண்ட் ஹெட் கான்ஸ்டபிளுக்கு தமிழ்நாடுக்குன்னு ஒரு குரூப்போ எதுவுமே அலாட்டில் இல்லை சரிங்களா. நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் வந்து இந்த மே 4 போகிறீங்க. காவடி சென்டருக்கு வந்து போகிறீங்க. போகிற ஒவ்வொருத்தருமே தயவு செஞ்சு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அப்போ தான் அடுத்து வர கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஓகே, இது மாதிரி அப்டேட்ஸில் வந்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸில் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.